ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொலைச்ச தமிழ் வினாடி பகுதியை தொலைச்ச பார்க்கலாம். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். நெல், கத்திரி முதலியவற்றின் இளநிலையை குறிக்கும் சொல் எது? நாற்று. நெல், கத்திரி முதலியவற்றின் இளநிலையை குறிக்கும் சொல் எது அப்படின்னா நாற்று. அடுத்து, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றும் கூறியவர் பாரதியார். ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தப்பட்ட மொழி தமிழ் மொழி. ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தப்பட்ட மொழி தமிழ் மொழி. தவறானதை தேர்ந்தெடுக்க 4 ஆன்சர் கொடுக்குறாங்க. கிளை, சினை, போத்து, கோல். இதில் தவறான கோல். அடுத்து, கிளையில் இருந்து பிரிவதனை டேஸ் என்பர். கிளையிலிருந்து பிரிவதனை சினை என்பர். தமிழ் மொழியின் தனிச்சிறப்பை ஆய்வு செய்த அறிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னா பாவாணர். தமிழ் மொழியின் தனிச்சிறப்பை ஆய்வு செய்த அறிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் பாவாணர். அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கவை. அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கவை. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுனா மலேசியா. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. தாவரங்களில் விளையும் தானியங்கள் டேஸ் என்போம், மணி என்போம். தாவரங்களில் விளையும் தானியங்கள் மணி என்போம். மிக மெல்லிய பழத்தோல் வகைகள் டேஸ் எனப்படுகிறது, தொலி எனப்படுகிறது. ஆங்கில மொழியில் இலையை குறிக்கும் சொல் லீவ். ஆங்கில மொழியில் இலையை குறிக்கும் சொல் எது அப்படின்னா லீவ். ஒரு முறை ஸ்பீடாக பார்த்துலாம். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர்முதலி திட்ட இயக்குநராக பணியாற்ற தேவநாய பாவாணர். நெல், கத்திரி முதலியவற்றின் இளைநிலையை குறிக்கும் சொல் நாற்று. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்ற பாரதியார். ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தப்பட்ட மொழி தமிழ் மொழி. தவறானதை தேர்ந்தெடுக்க கிளை, சினை, போத்து, கோல். இதில் தவறானது கோல். கிளையிலிருந்து பிரிவதனை டேஸ் என்பர், சினை என்பர். தமிழ் மொழியின் தனிச்சிறப்பை ஆய்வு செய்த அறிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் பாவாணர். அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கவை. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. தாவரங்களில் விளையும் தானியங்களை மணி என்போம். மிக மெல்லிய பழத்தோல் வகைகள் டேஸ் எனப்படுகிறது, தொலி எனப்படுகிறது. ஆங்கில மொழியில் இலையை குறிக்கும் சொல் லீவ். தொடர்ச்சி வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக வினாவிடை போஸ்ட் பண்ணுறேன். வேறு எந்த பகுதியிலேருந்து வினாவிடை வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி. நாளை சந்திப்போம்.